Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சக்கரை பொங்கல் தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சக்கரை பொங்கலை குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர்ல நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குக்கர் யூஸ் பண்ணி எப்படி சக்கரை பொங்கல் பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துர்க்கேன். அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை குக்கர்ல ஆட் பண்ணிக்கங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பும் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்துறேன். 1 பங்கு அரிசி பருப்புக்கு நீங்க 3 பங்கு அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா குழைவா வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சாலே போதும். வடிகட்டி நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் இருக்க தூசி எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி வடிகட்டி சேர்க்குறோம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஃபில்டரில் இது மாதிரி வடிகட்டி இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை பொங்கல் கூட சேர்த்தாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். இப்போ இது கூட இடிச்ச ஏலக்காய் 3 ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுப்புல வச்சு நம்ம சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது கூட கொஞ்சமா தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி பலூன் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பொங்கல் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு ரொம்பவே ஈஸியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் பொங்கல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.